என் பாப்பாவை பற்றி எனக்கு கவலையே இல்லைங்க. ஏன்னா மோஸ்ட்டாக எல்லா வேலையுமே அவளோடது அவளே செஞ்சுக்குவா. நம்மளை எந்த தொலையுமே பண்ண மாட்டா. ஆனால் அவளுக்கு பிடிச்ச சாப்பாடை மட்டும் நம்ம செஞ்சு கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா நம்மளை போட்டு படுத்தி எடுத்துருவா, சாப்பிடவே மாட்டா. யாழோ தோசை செட்டா நீங்கள் தோசையும் சாம்பாரும் மதியம். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சீஸ் தோசைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சீஸ் தோசை தான் வேணும். சீஸ் தோசையா? சீஸ் கூட அப்படியே கஞ்சி வச்சு விட்டு. கஞ்சியா? நேற்று கஞ்சி கொண்டு போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேற்று இன்னும் பிடிச்சி போயிடுச்சுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபீஸில் ஒரு ரெசிபியை தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த ஜீரகம் வெடிச்சதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 4-5 பல் பூண்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கி போட வேண்டாம், நல்லா துருவி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும். இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதில் நான் அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்க்குறேன். நீங்கள் ஒன்று வெங்காயத்தை துருவி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சேர்க்க போகிறோம். நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி. நம்ம ஏன் எல்லாத்தையும் அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஸ்டஃப் பண்ணும்போது வெளியே வராமல் அப்படியே அதோட சேர்ந்து மெல்ட் ஆகி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள். இது நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே 2 தக்காளி 1 வெங்காயத்துக்கான அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அளவெல்லாம் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விடுங்க. இதை நீங்கள் முந்தின நாள் நைட்டே கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. கிட்டத்தட்ட இது தொக்கு மாதிரி தான். நம்ம எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி செய்யறதுனால இது கெட்டெல்லாம் போகாது. பாருங்க, நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டெய்லி ஏதாவது ஒரு பயிர் வகைகள் கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று பேக் பண்ணுவேன். அதுக்காக இன்னைக்கு சுண்டல் ஊற வச்சுருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சுண்டல் நமக்கு ரெடி ஆகிடும். ப்ரோட்டீன், ஃபைபர் இதெல்லாம் அதிகமாக உள்ள ஒரு ஸ்நாக்ஸ் இது. தோசைக்கல்ல நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் முருகலாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க, கனமாக இருக்க வேண்டாம். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த அந்த ஹோம்மேட் சாஸ் இருக்கு இல்லையா, தக்காளி வச்சு ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதை இது மேலே சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் சாஸ் சேர்க்கறத விட நீங்கள் இதை செஞ்சு சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மேலே சீஸை துருவி விட்டுக்கலாம். இந்த தோசை சூடாக சாப்பிட்டாலும் சரி, ஆறி போய் சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் அப்படியே மெல்ட் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கடைசியாக மேலே லைட்டாக கொத்தமல்லி இலை தூவி இதை திருப்பி போடக்கூடாது, ரோல் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்து ஜாகிரதையா இது பிய்யாம ரொம்ப ஸ்லோவா ரோல் பண்ணி விடுங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இதை குழந்தைங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த ரெசிபி சாப்பிட்றதை விட ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜாலியா இருக்கும் செய்யறதுக்கே. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெசிபி ஏதாவது நான் செய்யறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது ரெசிபி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அவளுக்கு ஒரு 1.5 தோசை இன்னைக்கு பேக் பண்ணி அமுச்சு விட்டேன். அதுவே கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கும். மிச்சம் 1/2 தோசையை வீட்டில் சாப்பிட்டா. ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சத்து மாவு கஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் நேற்று ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டேன். குழந்தைங்க எல்லாம் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து அமுச்சு விட்றேன் இன்னைக்கு. ஓகே, வாங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெயின் கோர்ஸுக்கு தோசை, சீஸ் தோசை. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. இதில் இருக்கிற ஸ்டஃபிங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி சுண்டல் கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஆப்பிள் இந்த மாதிரி உப்பு போட்டு தண்ணியில் கழுவி வச்சோம் அப்படின்னா கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இல்லைனா ஆப்பிள் கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.